அவ்வளோதான் சார் கதை. இந்த கருமத்தை எத்தனை எழுதிட்டு இருந்தீங்களா? சினிமா இட்ஸ் ஆர்ட். சார் எவ்வளோ நாள் சார் கமர்ஷியல் படமே பண்ணிட்டு இருக்கு, புதுசாக அதுவும் ட்ரை பண்ணக்கூடாதா? யாருப்பா வேணாண்ணா? தாராளமாக பண்ணுங்க, ஆனால் அது கொமர்ஷியலாக பண்ணுங்க. அதெல்லாம் நாளாக பார்க்க முடியும். இங்கே பாருங்கப்பா, கொமர்ஷியனாலே நம்ம ஆடணும், அவுத்து போட்டோன்னா அச்சு ஏழை பார்க்குற மட்டும் கிடையாது. பார்க்குறவங்களுக்கு புரியணும், பிடிக்கணும். அந்த மாதிரி கதை தான் எழுதி எடுத்துடுவாங்க. இல்லையா வெளியே போகிறப்ப குப்பை தடி இருக்கும், அது தூக்கி போட்டு நல்ல வேலை தான் போய் பாருங்கப்பா. போங்கப்பா, டோன் ஹலோ. நீ மிச்சி என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நம்ம படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன்டாரா. டேய் அந்த ஆளுமே இல்லைடா, இவட்டு நம்ம படக்கதை சொன்னோம், ரொம்ப நல்லா இருக்கு, ஃபைனான்ஸ் பண்ணுறேன்டாரா. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அவனை பார்க்கணும் சொன்னாரு. நீ சீக்கிரம் கிளம்பி வரியா? அதோ வர 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 வர. ஏய் செல்ஃப் கசா, கஸ்டமர் நிற்கிறாங்க, ஏஞ்சி போய் வேலையை பாருடா. காஃபி போய் பண்ணுறா, இதமா சரியா இது. ஏதோ ஏ நியூஸ் வருது, ஓய்ய வைடா. In breaking news, Mustafa, a former murder suspect, has been released after 15 years due to insufficient evidence. He's re-entering a changed world, sparking debates on justice and rehabilitation. அதுதான் யார் சேசா? 18 வயசு சொந்த குடும்பத்தையே கொண்ட முஸ்தபா. பெருசுமே போஸ்ட் வைக்க மிச்சம் வைக்காம கொஞ்சம் சைக்கோ. ஆனால் அதுக்கு முதுக்கு நிறைய கொலை பண்ணிக்கான்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசைஸா வேற எத்தனை தடவை உள்ள போதோ தெரியல. சே டேய் ஏண்டா என்னாச்சு? ஓகே தானே? ஒன்றும் இல்லைடா, ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து கொண்டாந்து கான்கான்சியஸ் ஆகிட்டேன். அடியில் அதுவும் இல்லை. டே நீ ஓகே தானே? தெரியல சார், இதான் மோசம் பார்க்குறேன். எத்தனை மணிக்கு இங்கே போனா? சும்மா தான் ஒரு 10 மணி இருக்கும் சார். வந்துட்டு காசு சர்வீஸ் பண்ணணும்னு சொன்னேன் சார். நாங்கள் பண்ணி வச்சுட்டோம். ஆனால் நடுவில் யாரும் ஃபோன்லேயே பேசிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தார் சார். வந்துட்டு அவர் பார்த்துட்டு அவர் காரி எடுத்து போயிட்டார் சார். வேறு எதுவும் அவரை பற்றி எனக்கு தெரியாது. சரி, ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்லுங்க. ஓகே சார். டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. ஓகே சார், சொல்லுங்கள். என்னாச்சு பாஸ்? ஒரு நிமிஷம் சார். ஓகே. வாங்க. நேற்று நம்ம கதைக்கு வந்து ஒரு கஸ்டமரு கசி இங்கேருந்து போனாலும் ஆள் மிஸ்ஸிங் ஆண்டா. என்னாச்சு சார்? இந்த வாரத்தில் மட்டும் மொத்தம் 3 மிஸ்ஸிங் கேஸ். சார் இந்த சிட்டியில் மட்டும் ஆல்மோஸ்ட் 10 டெட் பாடிஸ் கிடச்சிருக்கு. காணா போன 3 பேர் சேர்த்தா மொத்தம் 13 பேர். மேட்ரு என்னன்னா, அந்த 10 கொலை ஒரே பேட்டை முஸ்தபா. அதுதான் பண்ணியிருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. ஆனால் ஆள் அப்ஸ்கோன் ஆகிதான். ஜாக்கிரதையாக இருக்கணும்டா. டி மச்சான், என்னடா ஆச்சு? நான் என் கனவுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன்டா. டெய்லி அதே கனவு, அதே கேரக்டர்ஸ். என்னால் அது வெளியே வர முடியலடா.
என்னடா சொல்ற? என்ன கனவுடா? நான் எழுதுகிற படத்தோட கதை தான்டா எனக்கு கனவாக வருது. அந்த ப்ரொட்டகனிஸ்ட் ரோயானா என் போஸா நீ தான்டா முஸ்தபா. டேய் மச்சி, ஒருவேளை நீ அந்த கதைக்குள்ளே பூந்து அப்சர்வ் ஆகி எலிசினேட் பண்ணுறியோன்னு. டே தெளிவாக இருக்கும்போது எலிசினேட் பண்ணோம். நான் ஏன் என் கனவை போய் எலிசினேட் பண்ண போகிறேன்? அது ஒரு கனவு மாதிரி தெரியலடா. அந்த கனவு அந்த நெய்யத்தை ஏதோ பண்ணுது. டே கிரிஷ், நீ அந்த கதை எழுந்துலேருந்தே ரொம்ப டிஸ்டர்ப்டாக தான்டா இருக்க. ஆமாண்டா, நீ அந்த கதை எப்படி எழுதுன்னு உனக்கே தெரியும் தானே. உனக்கு ரெஸ்ட்டு தேவைடா. பேசாம 2 தூக்கு மாத்திரை போட்டு நல்லா நிம்மதியாக தூங்குடா. சார் கன்ஃபார்ம் சார், முன்னாடி ஒர்க் ஷாப்லேருந்து காணா போன ராஜுவா டெட் பாடி தான் இது. இவர் தான் சார். கிடைச்ச 10 டெட் பாடிஸில் ஒரு சில டெட் பாடிஸோட ஆட்டோப்சி ரிப்போர்ட் படி அவங்க செத்து 1 மாதம் மேலே ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் முஸ்தபா ரிலீஸ் ஆகி 2 வாரம் தான் ஆகுது. அப்போ முஸ்தபா இந்த கொலைகளை பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ அவனை மாதிரி இந்த கொலைகளை பண்ணது யார் சார்? அந்த அளவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். உள்ள வந்தாலும் நான் பாட்டுக்கு என் வழியை செவனின்னு படுத்துக்கிட்டு இருந்தா என்ன மாதிரி கொலை பண்ணி என்ன கூத்தோட பார்க்குறான். ஐயோ பிரதர், சாரி பிரதர். அடி எதை பிடிச்சா? ஓகே தானே? ஓகே. ஐயோ ஐயோ சாரிப்பா, குச்சி திரும்ப வந்து மோதிட்டேன். அடி எதுவும் பண்ணல. சரிப்பா வரேன். பிரதர், ஏவா இதுக்கு முன்னாடி என்னை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தெரியலையா? ஏதோ ஒயின் ஷாப்பில் தான் பார்த்த மாதிரி இருக்கு. சரிப்பா, டைம் ஆச்சு, கிளம்புறேன். பார்த்து பார்த்து பிரதர், எங்கே போகணும்னு சொல்லுங்க, விட்டுறேன். இதுக்கு என் மேலே எவ்வளோ லவ்வாக இருக்குன்னு தெரியல. பார்த்து பார்த்து ஸ்டடி யாரு நினச்சா? என்ன இடம் பிரதர் இது? இதை நான் ரிசர்ச் பண்ணுற இடம், my ஆஃபீஸ். ஓ, என்ன ரிசர்ச்? ட்ரக்ஸ்ரர். புரியல. அது ஒரு கண்ணாடி, விஞ்ஞானியோ மந்திரவாதியோ யாரு பிரச்சனை தெரியாத ஒரு மாய கண்ணாடி. இதோ அந்த அளவு தான். இதா எக்ஸல் போட்டிருக்கு. அதான் அதோட அடையாளம். கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி என் ரூமுக்கு ஒரு புது கண்ணாடி ஆன்லைனில் வாங்கினேன். ஆனால் பிரித்த பேக்கேஜோட ஒரு கண்ணாடி என் வாசலில் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு போய் என் ரூமில் மாட்டும் போது இந்த எக்ஸ் சிம்பிள் அந்த கண்ணாடி பின்னாடி பார்த்தேன். அது என்ன கண்ணாடி? அதனால என்ன ஆகும்?
எப்படி புரிய வைக்கிறது? ஆ, இந்த கண்ணாடி ஒரு மல்டிவர்ஸ் டிவைஸ் மாதிரி. மல்டிவர்ஸா? இந்த யூனிவர்ஸில் இருக்கிற உலகத்தில் நம்ம இருக்கிற மாதிரி வேற ஒரு யூனிவர்ஸில் இருக்கிற அந்த உலகத்தில் நம்ம மாதிரி ஒருத்தர் இருப்பாங்கன்னு ஒரு தியரி இருக்கு. ஆனால் உண்மையால அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தானா அவன் மூலயமா அந்த யூனிவர்ஸுக்கும் இந்த யூனிவர்ஸில் இருக்கிற நமக்கும் கனெக்ஷன் கொடுக்குற ஒரு மீடியம் டிவைஸ் தான் அந்த கண்ணாடி. புரியுதா? ஒன்ஸ் நீ அந்த கண்ணாடியில் முகத்தை பதிச்சிட்டேன்னா அப்புறம் அந்த உலகத்தில் இருக்கிற உன்னோட பேர், வீடு, சுற்றி இருக்கிறவங்க, வாழ்க்கை எல்லாமே இங்கே இருக்கிறவனுக்கு நினைவுக்கு வர ஆரம்பிக்கும். அது ஏன் அப்படி நடக்குது, எதுக்கு அந்த மாதிரி உனக்கு தோணுதுன்னு உனக்கு தெரியாது. அந்த கண்ணாடியை ரூமில் வச்சதுக்கு அப்புறம் தான் அந்த உலகத்தில் ராயா நான் வாழ்கிற வாழ்க்கை இங்கே எனக்கு கதையாக தோணியிருக்கு. அது எழுதியும் முடிச்சிருக்கேன். ஆனால் அதே எனக்கு கனவாக வரணும். அந்த கண்ணுக்குள்ளே ஏன் நான் மாட்டிக்கணும்? பிரதர், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உலகத்தை நடக்க இங்கே கனவர வாய்ப்பு இருக்கா? கடவுள் அந்த உலகத்தை பார்க்கலாமா? ஏன் அப்படி கேட்குற? இல்லை, சும்மா தெரிஞ்சுக்க தான். இந்த ரீசர்ச்சை முத ஆரம்பிச்சவன் ஜோன்ஸ் மெடல். அவனுக்கே அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த கண்ணாடியில் ஒரு எனர்ஜி இருக்கு. ஒரு வேளை நம்ம மண்டை மூலம் அந்த கண்ணாடியை ஃபிசிக்கலியாக டச் பண்ணா அந்த எனர்ஜி பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸோட கனெக்ட் ஆகி அப்புறம் அந்த உலகத்தில் நடக்கிறதெல்லாம் நம்ம மூளைக்கு போய் கனவாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பேசிக்லி whatever happens there will be reflected to your dreams through the mirror. Dream X mirror. Dragster. இதுக்கு இந்த பேரை வச்சது அந்த ஜோன்ஸ் தான். அன்றைக்கி அந்த கண்ணாடியில் மண்டை அடிப்பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த கனவு வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ என் நியூரோன்ஸும் அந்த எனர்ஜியோட கனெக்ட் ஆகி இத்தனை நாள் எனக்கு வந்தது வெறும் கனவு இல்லை, வேறு உலகத்தில் நான் வாழ்கிற வாழ்க்கை. சரி, நீ எதுக்கு இதெல்லாம் கேட்குற? ஒருவேளை அந்த கண்ணாடி அவங்ககிட்ட தான் இருக்கும். கண்ணாடி கூட வாங்க முடியாமல் தான் நான் ஃபோனை தான் பார்த்து தலையை செய்வேன். என்கிட்ட போய் மாயா ஐயா கண்ணாடிட்டு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். சரி ப்ரோ. Karan Meccan, son of the chief minister, was kidnapped this morning with suspicion falling on the notorious Mustafa, implicated in a recent spate of murders. Authorities intensify efforts to locate the missing individual and apprehend the prime suspect. என்னப்பா கண்ணு முஸ்தபா? யாரா நீ? சிரிக்காத, மண்டோடி போய் கிடக்குறேன். ஏன்டா கொதிக்கிற? நான் யாருன்னு தெரியணுமா? நீ பண்ண மாதிரியே 13 கொலையை பண்ணி உன்னை இழுத்து விட்டு இப்போ 14ஆவதா ஒரு சம்பவம் பண்ணி உன்னை கோத்தோட போற. உனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். நியூஸ்ல பார்த்துருப்பிய, மினிஸ்டர் மேகன் பையனை தூக்கிட்டு இப்போ மொத்த மீடியா காட்டணும் உன் மேலதான். அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆணிச்சு அவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா நான் சொல்ற இடத்துக்கு உடனே கிளம்பி வா. மீட் பண்ணலாம். ஓகே பிரதர். லொகேஷன்? யாரா நீ? கட்டா யாரா நீ? என்ன பார்க்க? கட்டா யாரா நீங்களா? கட்டா என்ன எழுதிக்கிற? கட்டா
யாரா நீ அதெல்லாம் பண்ண? தேவையில்லாம 13 பேர் கொண்டு தான் இவனை வேற தூக்கிட்டு வந்தேன். என்ன பார்க்கணும்னு கூப்பிட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே. ஆமா, இவ்வளவு தூரம் செஞ்சு என்ன இதுல சிக்க வச்சு யாவதுல அப்படி பாஸ் கொடுத்து நிக்கிறிய எதுக்கு? 15 வருஷத்துக்கு முன்னாடி நீ உங்க அப்பா அம்மாவை கொண்டு கடைசி அங்கே வந்து சின்ன பின்ன கொல்ல போகும்போது கரெக்டாக போலீஸ் வந்து உன்னை பிடிச்சிட்டு போய் உன்கிட்ட இருந்து தப்பிச்ச அந்த சின்ன பையன் கூட போகிறது தம்பி ராய். நாதான் என் தம்பி ரோயா, நீ அதெல்லாம் பண்ண? என் தம்பி ரோயா எனக்கு தேடி வந்திருக்கலாம்ல. டேய், நீ மட்டும்தான்டா நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு எனக்கு ஊர்த்துக்கிட்டே இருந்துச்சு. இப்ப நீயா என்ன தேடி வந்து மாட்டிக்கிட்டே தம்பி. இப்ப இதெல்லாம் பண்ணது என்ன பழி வாங்கதால? ரைட்டு. அப்புறம் இவன் பெரிய எடுத்த பையன், இவனுக்கு ஏதாவது ஒண்ணா நான் மாட்டி பண்ற பயத்துல வந்து நினைச்சியா? தூக்கம் யாருன்னு பார்க்க தான் வந்தான். அதான் நீனு தோண்டி போச்சோ, இதுக்கு போறீங்க அதுக்கு. இப்போ வாண்டன்றா ராயர் கலேன், என் ஆசை தம்பியே, இன்னைக்கு உன் சாவு என் கையில தான்டா. ராயர் இல்லடா. மச்சி, நான் என்னடா நீ எழுதல கதையில வரவே இங்கே நடக்குதுடா. மதிக்கிட்ட மியூசிக் கற்றுக்க ஒரு டத்த பையன் வருவான்ல, அவன் இந்த கிளாஸ் முடிச்சு போகும்போது காண போயிட்டானடா. இன்னைக்கு போலீஸ் வந்து மதியம் விசாரிச்சாங்க. அவன் என்கிட்ட இது சொன்னானே, எனக்கு நீ சொன்ன கதாண்டா ஞாபகம் வந்துச்சு. ஏய், உண்மையால வந்துட்டு அந்த கண்ணாடி இல்லைன்னா உனக்கு நல்லது. ஏன்னா உனக்கு இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. ஒரு வேலை வந்துட்டு அந்த கண்ணாடி இருந்துச்சுன்னா இனிமேல் தான் உனக்கு பிரச்சனையே. கிளிச் அந்த யூனிவர்ஸுக்கும் இந்த யூனிவர்ஸுக்கும் கிளிச் ஆக ஆரம்பிக்கும். இப்போ அவன் எங்கடா இருக்கான்? டே, என்னடா சொல்ற? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. டேய், எனக்கு நடந்து தொலைஞ்சு நான் தானே சொல்கிறேன். எனக்கு என்ன தலையெழுத்து மேரா கூட லாருதுக்கு. இதுக்கெல்லாம் அந்த கிளிச்சு தான்டா காரணம். டேய், இது அந்த பையனோட ஃபோனு தானே? காணா போனானே அவன் ஃபோன்டா. என்னடா தெரியலடா. நேற்று கிளாஸ்ல ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டே இருந்தான். செம்ம காண்டாச்சு. என்ன அறியாமலே எனக்குள்ள ஒரு இன்ஸ்டிங் அவனை கொல்லுன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தேன், முடியல. அதான் கொண்டுட்டேன். பின்னாடி பூத்துல இருக்கான். நீங்க ஏன்டா பயப்படுறீங்க? இதுக்கப்புறம் நானே போலீஸ்ட்டு போய் சரண்டர் ஆயிடுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் முடிக்க வேண்டிய வேலை ஒன்று இருக்கு. அது கிணறு ஒரே உடச்சாவுண்டா, இல்லைன்னா எல்லாரும் பாதிக்க விட்டுருவோம்.